अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 11ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் திருநாள், கும்ப ராசி, நவமி திதி, கடக ராசி அல்லது கடக லக்னம், அதுலேயும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தனுர் ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது, அண்ட் துளாராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது, மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா கன்னி, மீனம், கடகம், விருச்சிகம், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் முட்டி கவனமாக இருக்கணும். தீக்காயங்கள் கூட படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கேயாவது குழியில் இறங்குறேன், தண்ணி எடுக்க போகிறேன், கிணத்துல ஏதாவது நம்ம குளிக்க போகிறேன்னு போய் அதுக்கப்புறம் அசம்பாவிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். நண்பர்களிடையே கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாகாத்தம்மாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த், ஆரோக்கியத்துல பாதிப்பு கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு கெட்ட செய்தி கூட வரலாம். ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சை அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆந்திரம் கருப்பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். 100%. இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா பெட்ரோல் டேங்க் வெடிக்கிறது, இல்லைன்னா பெட்ரோல் தீப்பத்தி எறியது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீ சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள்ல விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீட்டில் அப்பா இருந்தாருன்னா அவருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட உஷ்ணம், இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பாராத விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் பெட்டர். மெயினா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயரை படிச்சுக்கிறது தான் நல்லது. பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு வயித்தால போயிட்டே இருக்கும். சில பேருக்கு ஏதோ தெரியாத பயம், புரியாத பயம். ஒரு சில பேருக்கு அதிகாரிகள் கிட்ட மாட்டின்ட்டு முடிக்கிறது. ஒரு சில பேருடைய வீட்டுல ஏன்டா இன்னைக்கு வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது. மெயினா கும்பிட வேண்டியது முருகப்பெருமான். சுப்பிரமணியனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ, மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஹெல்த் இஷ்யூ. மெயினா சிறுகுடல், பெருகுடல், கால்முட்டி, இதுலதான் பிரச்சனை வரும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்புள்ள ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னருக்கு ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். என்ன பண்ணலாம்? அகோர வீரபத்திரரை வழிபாடு பண்ணும். ராசியாண்ட மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடிப்பீங்க. வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். பல பிரச்சனைகள் கிளியர் ஆகும். வேண்டிய எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். அட் தி சேம் டைம் என்னன்னா எதிரியினால பாதிப்பு, வயிற்றுல ஒரு சில பேருக்கு பெரிய இஷ்யூஸ் வரலாம்.
கவனமா இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பயங்கர சண்டை சச்சரவுகள் கூட நடக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க ஹெல்த்ல நீங்க கவனமா இருக்கணும். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். சில பேருக்கு பசங்களோட ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். பசங்க கம்முனு இல்லாம எங்கேயாவது கோழி கூடி குடிக்கிறது, குதிக்கிறது இதுலலாம் ஏதாவது பிரச்சனை வரலாம். மெயினா உங்க ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்ளக்கூடிய நாள். இந்த மாரி நாட்கள்ல பொதுவாகவே விபத்துகள் நெறைய நடக்கறக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல், சில பேருக்கு நெஞ்சில அடிபடுறக்கு சான்ஸ் இருக்கு. தெரியலைங்க சார். நான் போனா டப்புனு அப்படி அடிச்சிருச்சு. அப்படிங்கிற மாரி. ஒரு பயத்த குடுக்கக்கூடிய 2 நாட்களா இருக்கப்படுது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அம்மாவுடைய ஹெல்த்ல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மாவுக்கு பாதிப்பு கொடுக்கும். லங்ஸ்ல இஷ்யூ வரலாம். சில பேருக்கு அம்மாவுடைய ஹெல்த்லயே பிரச்சனை குடுக்கலாம். எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அதே மாரி வீடு கட்டக்கூடியவங்க, வீடு வாங்குறவங்க, வீடு சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல எந்த விதத்துல நீங்க இருந்தாலும், இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். செஸ்ட் சம்மந்தப்பட்ட பகுதிகள்ல சில பேருக்கு ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல அதி கவனமாக செல்ல வேண்டும். சில பேருக்கு கைகள்ல இல்லைன்னா கழுத்து இல்ல தோள்பட்டை இதுல ஏதாவது சூட்டு காயங்கள் படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல முதல் விஷயம். 2வது இளைய சகோதரன், சகோதரர்கள் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாரி நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான சர்ச்சைக்குள்ளேயும் நீங்க சிக்காம இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டவர் ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளா இருக்கப்படுது. இந்த நாள் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும். குடும்பத்திலயும் சரி, குடும்பத்தின் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களும் சரி, வாழ்க்கை துணையோட ஹெல்த்லயும் சரி கவனம், அக்கறை. மெயினா இந்த நாள பொறுத்தவரைக்கும் பூண்டு, வெங்காயத்த தவிர்த்தாலே பிரச்சனை சால்வ் ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டவர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்த நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த காரியம் கண்டிப்பா ஜெயிக்கும்னு எழுதி குடுத்துடலாம். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பொறுமையாக எல்லா காரியத்தையும் இருந்து நம்ம செயல்படுத்திக் கொள்வது ஏற்றத்த கொடுக்கும். நெறைய நல்ல விஷயம் நடக்கும். 1, 2லாம் இல்ல. ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். ஆனா, இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் டார்கெட் பண்ணது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்த பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா இருப்பீங்க. உங்க ஹெல்த்த ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால், பாதம் சம்பந்தப்பட்ட எரிச்சல், வலி, சூட்டு காயங்கள் இதெல்லாம் படுறக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா ஏதாவது அதாவது சம்டைம்ஸ் நமக்கே தெரியாம முள்ளு குத்துறது, இந்த மாரி சின்ன லெவல்ல நான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் பெரிய லெவல்ல நடக்கறக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி இரவு நேரத்துல தூக்கமே முடியாத அளவுக்கு ஒரு வலி, வேதனையும் சம்டைம்ஸ் அனுபவிக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நரசிம்மர பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள பொறுத்தவரைக்கும், நாளைய நாள பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலயுமே நன்மைகள் நடக்கணும். ஆயுள் ஆரோக்கியத்தோட, ஐஸ்வர்யத்தோட, ஹெல்த்தோட சூப்பரா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களானி பவந்துரோன்னு கொண்டு வந்து தாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.